நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கேஷாவும் சாரதாவும் 2 பேரும் சேர்ந்து போய் ரத்தினத்துக்கிட்ட போய் நம்ம பாரதி வந்து பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சென்னையில் இருந்தாங்க நம்ம சாரதாமா, திருப்பி கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. போய் நம்ம வந்து பாரதியை பொண்ணு கேட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. கேஷாவை கூப்பிட்டு வா நம்ம போய் வந்து பாரதியை பொண்ணு கேட்போம், அவங்க தான் கல்யாணம் நின்றுச்சுல பாரதிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கேசவ சொல்கிறாரு, அம்மா ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம்ல, ஆதியை கூப்பிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவனுக்கு வேண்டாம், அவன் இப்போ சொன்னோம்னா அவன் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லுவான், ஏன்னா கொஞ்ச நாள் போட்டுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். நடக்க வேண்டியது சீக்கிரமாக நடத்திடுவோம், வா நம்ம 2 பேர் மட்டும் போய் கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆதிக்கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரத்னம் எல்லாருமே இருக்காங்க, வெல்கம் பண்ணிட்டு உட்கார வைக்காங்க. நான் ஓப்பனாக வந்து விஷயத்தை சொல்லிடுறேன், பாரதியும் என் பையன் ஆதியும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப விரும்பி லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வந்து பொண்ணு கேட்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல கல்யாண பத்திரிக்கை கொண்டுட்டு, அன்றைக்கே நான் வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்தோடனையும் என் பையன் ஆதி இதை பற்றி எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ தான் எனக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு, கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரி போய் பொண்ணு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன், உங்களோட முடிவு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதாம்மா கேட்காங்க. அதை கேட்டவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் கேட்காங்க. ஆமாம் உண்மை தான், நீங்கள் வேணால் பாரதி கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்து அதையும் பாரதியும் வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கடுத்து மேற்கொண்டு நம்ம வந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி பாரதிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரத்னம் உடனே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல தனம் வந்து அப்படியே மரகதத்தை வந்து கண்ணை காட்டுறாங்க. ஆனால் உள்ளே வந்து இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. அவங்க பாரதிக்கும் தமிழுக்கும் பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து மரகதம் வந்து சொல்கிறாங்க, சரிங்க நான் போய் பாரதிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க வந்து கேட்டாங்களா, என்னாச்சு எது ஆச்சு அது வந்து நமக்கு வந்து காமிக்கலை, அதை வந்து முழு எபிசோடில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போனவங்க வந்து ஒன்று வெளியில் வராங்க. வந்த உடனே வந்து என்ன சொன்னாங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து நம்ம மரகதம் சொல்கிறாங்க, இல்லை பாரதி எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கடுத்து நான் முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சாரதாமா கேசவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து சாரதாமாவும் கேசவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவை முடிச்சிடுறாங்க.